அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஸ்ட்டு எழுதின அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜி குறையாமல் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கான டெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டெஸ்ட் 1க்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணணும். அந்த டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கை சரி பண்ணா மட்டும் தான் நமக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் எப்பவுமே. ஏன்னா, மிஸ்டேக் நம்ம இப்போ டெஸ்ட் எழுதிட்டோம். சரி முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அடுத்து டெஸ்ட் 2க்கு வந்து போகக்கூடாது. டெஸ்ட் 1ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் நீங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்து எல்லாமே ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு மிஸ்டேக் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த டெஸ்ட் 1 நீங்கள் எழுதலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே ப்ராப்பராக இருக்கும். அதிலே வந்து படிக்கிறதுக்கு என்ன லெசன்றது கொடுத்துருப்போம். ப்ளஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் 1ல என்ன கொடுத்துருந்தோம்? ஐஎன்எம் வந்து கொடுத்துருந்தோம். டெஸ்ட் 1ல வந்து ஐஎன்எம் வந்து கொடுத்துருந்தோம். அந்த 3 லெசன் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் திகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன் 3மே. இது நம்மளுடைய வெப்சைட். புக்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். கூற்று 1. வ.உ. சிதம்பரனார் விலைக்கு வாங்கிய 2 கப்பல்கள் காளியா, லாவோ. கூற்று 2. கன்னியாகுமரிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா கன்னியாகுமரி வந்து கிடையாது, அது வந்து தூத்துக்குடி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஷின் பேப்பரில் நீங்கள் கீழே வந்து இதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு கீழே தூத்துக்குடி அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக வந்து சொல்லிட்டு வருவேன். ஸோ கூற்று 1 பாருங்கள், வ.உ. சிதம்பரனார் விலைக்கு வாங்கிய 2 கப்பல்கள் வந்து காளியா, லாவோ. கூற்று 2 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். அதாவது கன்னியாகுமரி வந்து தவறு, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார் என்பது சரி. அடுத்து 2வது கொஸ்டின். கூற்று 1. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். இந்த கொஸ்டின் 2025 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கூற்று 2. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். கூற்று 2. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் 76. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2 சரியானவை. அப்போ 3 வந்து தவறு. கூற்று 3 வந்து தவறு. கூற்று 3 ஏன் தவறுனா இது 76 வந்து கிடையாது, 72. 72. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் 72 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 3வது கொஷின். ஆயிரத்தி 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் யாரு? வ.உ. சிதம்பரனார். 4வது கொஸ்டின். வாராங்கல்லை சார்ந்த டேஸ் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில். வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. 5வது கொஸ்டின். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு டேஸ் பாதுகாப்பான புகலிடமாயிற்று. ஸோ எது அப்படின்னா பாண்டிச்சேரி. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாயிற்று. அடுத்து 6வது கொஸ்டின். கூற்று 1. மதுரை நாயக்கராக 1900
1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான ஒண்டிவீரன் என்பவரின் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தினார். கூற்று 2 பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. இந்த ஃபர்ஸ்ட் கூற்று 1 பாருங்க, நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஒண்டி வீரன் வந்து கிடையாது, அரியநாதர். மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதர் என்பவரின் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தினார். ஸோ ஒண்டி வீரன் என்பது தவறு. அந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது என்பது சரி. இதுக்கான ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட் 7வது கொஷின். நீலகண்ட பிரம்மாச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு. இதெல்லாம் பொறுத்துக்களை கொஷின் கேட்டிருக்காங்க. பாரத மாதா சங்கம் அப்படின்னு கொடுத்துட்டு இயர் வந்து பொறுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. 1904. நீலகண்ட பிரம்மாச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எப்போ? 1904. கிழக்கில் இருந்த பாளையங்களில் தவறானது. பாருங்க, பாளையங்கள் 2 பிரிவாக இருக்கும். மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையங்களில் வந்து வரும். ஊத்துமலை என்பது பார்த்தீங்கன்னா ஊத்துமலை வந்து மேற்கு பாளையம். ஊத்துமலை வந்து மேற்கு பாளையம். ஸோ 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது தவறானது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது ஊத்துமலை. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1911 ஜூன் 17. இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்ற ஆண்டு வந்து 1911 ஜூன் 17. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். மேற்கில் இருந்த பாளையங்களில் தவறானது. பாருங்க, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சாத்தூர், சேத்தூர். இதில் வந்து தவறானது இது அப்படின்னா சாத்தூர். சாத்தூர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையங்களில் வந்து வரும். ஸோ அதனால தவறானது வந்து சாத்தூர். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இது வந்து கிழக்கு பாளையம், சாத்தூர் வந்து கிழக்கு பாளையம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? மொத்தமா 3 கூற்று இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1917. அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வெல். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா, காமன்வெல் எல்லாம் இந்த 3 பாயிண்ட்ஸுமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதிய 2 புத்தகங்கள். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம். அதாவது ஹவு இந்தியா ஃபார் ஃப்ரீடம், இந்தியா எ நேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று 2, 3 வந்து சரி. அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா 1917 கிடையாது, 1916. இப்போ அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1916. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கொஷின். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வெல். இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து கூற்று 3 வந்து சரி. அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதிய 2 புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது 1, இந்தியா ஒரு தேசம். இது ரெண்டுமே வந்து சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 2, 3 வந்து சரி. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் கட்டபொம்மன். கூற்று 2. 1761 மே 16 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. அவை நிற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா கட்டபொம்மன் வந்து கிடையாது, பூலித்தேவர் தான் வந்து சரியானது கூற்று 1க்கு. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஒன்றை ஏற்படுத்தியவர் யாரு?
பூலித்தேவர். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூற்று 2 வந்து சரியா இருக்கு. 1761 மே 16ல் பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. அவை நிற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஸோ நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர். ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். மொத்தமா 4 கூற்று இருக்கு. 4ல் 1 வந்து தவறா இருக்கு. அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1763ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். பூலித்தேவர் நெற்கட்டம் செவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. பூலித்தேவரை தோற்கடித்து நெற்கட்டம் செவல் பகுதியை கேப்டன் கேம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1767. பூலித்தேவர் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றவர் ஒண்டி வீரன். ஸோ இதில் எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு. இதில் என்ன மிஸ்டேக்னா 1763 கிடையாது, 1764 தான் யூசுப் கான் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்ட 1764ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். பூலித்தேவர் நெற்கட்டம் செவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. அதெல்லாம் வந்து சரியா இருக்கு. பூலித்தேவரை தோற்கடித்து நெற்கட்டம் செவல் பகுதியை கேப்டன் கேம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1767. அதுவும் வந்து சரி. பூலித்தேவர் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா ஒண்டி வீரன். ஸோ அதுவும் சரி. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ எப்போ அப்படின்னா 1917. அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு நடைபெற்ற பாருங்க எந்த மாநாடு? கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் 1917. இப்போ காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர். அதே மாதிரி காங்கிரஸுடைய இந்திய பெண் தலைவர் அப்படின்றது யாருன்றது ஆன்சர் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் கூற்று 1. வேலு நாச்சியார் சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை ஆகியவற்றில் திறமையாக விளங்கினார். கூற்று 2. வேலு நாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, கன்னடம், உருது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. இப்போ கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா கன்னடம் வராது, கன்னடம் கிடையாது, மீதி எல்லாமே சரியா இருக்கு. இப்போ வேலுநாச்சியார் சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை ஆகியவற்றில் திறமையாக விளங்கினார் என்பது சரி. இப்போ கூற்று 2ல் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழிகள் வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இப்போ கன்னடம் வந்து கிடையாது. அதனால கூற்று 2 வந்து தவறு. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அடிச்சு விட்டுருங்க. கன்னடம் கிடையாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். கூற்று 1. 1916 ஜூன் மாதத்தில் பிராமணரல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் சி. நடேசனார். ஸோ என்னது? திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யாரு? சி. நடேசனார். கூற்று 2 பாருங்க. 1917 நவம்பர் 20ல் பி. தியாகராயர், டி. எம். நாயர், நடேசனார் ஆகியோர் தலைமையில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா 1917 வந்து கிடையாது, 1916. 1916ன்னு வரணும். ஸோ 17 அப்படின்றதுனால கூற்று 2 வந்து தவறு. ஸோ பாருங்க 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யாரு? சி. நடேசனார். கூற்று 2 வந்து 1916 நவம்பர் 20ல் பி. தியாகராயர், டி. எம். நாயர், நடேசனார் ஆகியோர் தலைமையில் தென்னிந்திய நல உரிமை சங்கம், நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். ஆற்காடு நவாபும்
கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1772. இந்த போல தான் வேலு நாச்சியருடைய கணவர் முத்துவடுகநாதர் வந்து இறந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல்லில் போயிருந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்து போரிட்டு வந்து சிவகங்கையை வந்து மீட்டிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 19வது கொஷின். 19வது கொஷின். தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நடத்திய பத்திரிகைகள் தவறானது எது? இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின். தமிழில் திராவிடன், தமிழில் வந்து திராவிடன். ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ், அதான் நீதி. தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசியா, தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசியா, அதுவும் சரி. இதுக்கு தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து தவறானது. இது வந்து கிடையாது. இது 3 பத்திரிகை தான். தமிழில் வந்து திராவிடன், ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசியா. இப்போ வந்து தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்துக்கு அந்த நீதி கட்சி அப்படின்ற பெயர் வர காரணமே இந்த ஆங்கில பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ், அதான் நீதி அப்படின்ற பெயரால் தான் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1. 1772 முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்டார். கூற்று 2. வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திருச்சி அருகே உள்ள விருபாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 1 மட்டும் சரி. 2 ஏன் தவறு அப்படின்னா திருச்சி கிடையாது, திண்டுக்கல். அதாவது வேலுநாச்சியார் வந்து கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். திருச்சி வந்து கிடையாது. இப்போ கூற்று 1 சரியாக தான் இருக்குது. 1772 முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்டார் என்பது சரி. ஸோ அதெல்லாம் அந்த திருச்சின்ற இடத்துல நீங்கள் ஒரு ப்ராக்கெட்டில் திண்டுக்கல் அப்படின்னு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் 21வது கொஷின். கூற்று 1. 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. கூற்று 2. 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி 98 இடங்களில் 67 இடங்களில் வெற்றி பெற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. இப்போ கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா 98 இடங்களில் 67 இடங்கள் கிடையாது, 63 இடங்கள். ஸோ 63 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 63 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் புறக்கணித்தது. 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நீதி கட்சி வந்து 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்றது. அதான் வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். கோயமுத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார் அப்படின்னா கோபாலநாயக்கர். கோயமுத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யாரு? கோபால நாயக்கர். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்னா ஏ சுப்பராயலு. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் வந்து ஏ சுப்பராயலு. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். கூற்று 1. மருது சகோதரர்களின் உதவியினால் வேலு நாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொண்டார். மருது சகோதரர்களின் உதவியினால் வேலுநாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொண்டார். கூற்று 2. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரவுலட் சட்ட போராட்டத்தின் போது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட சபை என்ன சபை அப்படின்னா சென்னை சத்தியாகிரக சபை. ரவுலட் சட்ட போராட்டத்தின் போது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட சபை வந்து சென்னை சத்தியாகிரக சபை. ஸோ நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? 1798ஆம் ஆண்டு கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை 3010 பகோடாக்களாக இருந்தது. 2 பாருங்க. ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க ஆணை பிறப்பித்த நாள் 1798 ஆகஸ்ட் 18. ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த இடங்கள் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 சரி.
கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா, 3010 பகோடாக்கள் வந்து கிடையாது. 3310 பகோடாக்கள். அதாவது 1798ஆம் ஆண்டு கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளோனா 3310 பகோடாக்களாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க 3310 அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க ஆணை பிறப்பித்த நாள் வந்து 1798 ஆகஸ்ட் 18. இது வந்து சரி. ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த இடங்கள் வந்து குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ இதுவும் வந்து சரி. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின் பாருங்க. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து ஜார்ஜ் ஜோசப். ஸோ நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். டேஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியனார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் 29. 1918 மதுரை தொழிலாளர் சங்கம் என அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். 1918 மதுரை தொழிலாளர் சங்கம் என அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியவர் வந்து ஜார்ஜ் ஜோசப். முப்பதாவது கொஸ்டின் கூற்று 1. கட்டபொம்மன் ஆட்சியர் எஸ்.ஆர். லூசிங்டன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். கூற்று 2. அக்குழு வில்லியம் ப்ரௌலன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறானது. கூற்று 1 ஏன் தவறுனா எஸ்.ஆர். லூசிங்டன் வந்து கிடையாது. கலெக்டர் ஜாக்சன். கலெக்டர் ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு தான் புதியதாக வந்த ஆட்சியாளர் தான் அந்த எஸ்.ஆர். லூசிங்டன். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஜாக்சன் வந்து வரும். அதனால் கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரியாக இருக்குது. அதாவது அந்த குழு பார்த்திங்கன்னா வில்லியம் ப்ரௌலன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. அது வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். கூற்று 1. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டதெல்லாம் பொறுத்துக்கிற கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது ஆண்டு 1920 ஏப்ரல் 17 அப்படின்றது. கூற்று 2 பாருங்க. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் ஜார்ஜ் ஜோசப். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் அப்படின்னா யாகூப் ஹசன். ஸோ ஜார்ஜ் ஜோசப் வந்து கிடையாது. ஸோ அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஸோ நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின். கூற்று 1. கட்டபொம்மன் ஆளுநர் குழுவின் முன்பாக ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கம் அளித்த நாள் 1799 டிசம்பர் 15. கூற்று 2. கட்டபொம்மன் 1180 பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் தவறானவை. ரெண்டுமே வந்து தவறு. ரெண்டும் ஏன் தவறு அப்படின்னா இது ஆண்டு பாருங்க 1799 கிடையாது, 1798 டிசம்பர் 15. இப்போ கட்டபொம்மன் ஆளுநர் குழுவின் முன்பாக ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கம் அளித்த நாள் வந்து 1798 டிசம்பர் 15. இது வந்து 1180 பகோடாக்கள் வந்து கிடையாது, 1080 பகோடாக்கள். கட்டபொம்மன் 1080 பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார். ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. ஸோ எங்க தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டது.
1922 சௌரி சௌரான் நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 3மே வந்து சரி. 1922 சௌரி சௌரான் நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் எதனால் நிறுத்தப்பட்டது? சௌரி சௌரான் நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதுனால. எப்போன்னா 1922. ஸோ நெக்ஸ்ட்டு 34வது கொஷின் கூற்று 1. பாணர்மேன் 1799 செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். எப்போ? 1799 செப்டம்பர் 5. அந்த டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யார்? பாணர்மேன். கூற்று 2. பாணர்மேன் ராமலிங்கர் என்பவரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். யார? ராமலிங்கர் என்பவரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின். வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு. தடை வந்து எப்போ நீக்கப்பட்டது அப்படின்றது கொஸ்டின். 1925 ஜூன். வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு வந்து 1925 ஜூன். ஸோ நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். பாணர்மேன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. பாணர்மேன் யாரிடம் கோட்டையின் ரகசியங்களை சேகரித்தார்? யார்கிட்ட அப்படின்னா ராமலிங்கர். ராமலிங்கர் என்பவரிடம் தான் வந்து கோட்டையின் ரகசியங்களை சேகரித்தார். யார்? பாணர்மேன். நெக்ஸ்ட் 37வது கொஷின். கூற்று 1. 1926 நடைபெற்ற தேர்தலில் சுயாட்சி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்கவில்லை. ஆட்சி அமைத்த சுயேட்சை வேட்பாளர் பி. சுப்பராயன் ஆவார். கூற்று 2. 1926 சுயராட்சி கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா 1926 போட்டி போட்டாங்க. அதுதான் கூற்று 1 கொடுத்துருக்கோம். கூற்று 2 1930 சுயராட்சி கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. எப்போ? 1930 தான் சுயராட்சி கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. அதனால கூற்று 2 தவறு. கூற்று 1 சரியா இருக்கு பாருங்க. 1926 நடைபெற்ற தேர்தலில் சுயராட்சி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்கவில்லை. ஆட்சி அமைத்த சுயேட்சை வேட்பாளர் யாரு? பி. சுப்பராயன் ஆவார். ஸோ நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1. கட்டபொம்மன் கல்லர்பட்டிக்கு தப்பி சென்றார். பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர். கூற்று 2. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறானது. அப்போ கூற்று 2 வந்து சரியா இருக்கு. கூற்று 1 ஏன் தவறுனா கல்லர்பட்டி கிடையாது, புதுக்கோட்டை. கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றால் பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர் அப்படின்னு வரணும். கல்லர்பட்டின்றதுனால தவறு. இந்த இடத்துல புதுக்கோட்டைன்னு எழுதி வச்சுக்கோங்க. கூற்று 2. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசுகளால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். ஸோ அது சரியா இருக்கு. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின். கூற்று 1. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1928. கூற்று 2. சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரசார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சாரி, ரெண்டுமே தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஸோ கூற்று 1 ஏன் தவறுனா சைமன் குழு அமைக்கப்பட்டது 1927, 1928 கிடையாது. ஸோ சைமன் குழு எதற்காக அமைக்கப்பட்டாங்கன்றது பாருங்கள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய தான் சைமன் குழு அமைக்கப்பட்டது. எப்போ? 1927. சென்னையில் இது ராஜாஜி வந்து கிடையாது, எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்கள். கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. எங்க? கயத்தாறு. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாள் 1798 செப்டம்பர் 13. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து நாகலாபுரம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 3மே வந்து தவறு. 3 ஏன் தவறுன்றதை சொல்கிறோம் பார்த்துக்கோங்க.
கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா நாகலாபுரம். கயத்தாறு கிடையாது. கயத்தாறு வந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் தான் கயத்தாறு. ஸோ அது 1, 3 மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். அது நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்கோங்க. சிவசுப்பிரமணியர் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போன்னா 1798 கிடையாது. 1799 செப்டம்பர் 13. செப்டம்பர் 13 அப்படின்றது சரி. அந்த இயர் மட்டும் 1799 அப்படின்றது போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். கூற்று 1, 1927இல் இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. கூற்று 2 பாருங்க. 1929இல் இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாடு பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான. அதில் கூற்று 2 நிறைய டைம் கேட்ட கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரியானது. அதாவது 1927இல் இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு, அது பார்த்துக்கோங்க, சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. அப்போ அது சென்னை மாநாடு 1927. 1929இல் இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாடு பூர்ண சுயாட்சியம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து 2மே வந்து சரி. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? 2வது பாளையக்காரர் போர் பற்றி கொடுத்துருக்காங்க. சிவகங்கை யார் அப்படின்னா போலித்தேவர், திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா சிவகங்கை வந்து பூலித்தேவர் வந்து கிடையாது. சிவகங்கை யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். 2வது பாளையக்காரர் போர்களில் ஈடுபட்டது யார்? சிவகங்கையுடைய மருது சகோதரர்கள், திண்டுக்கலுடைய கோபால நாயக்கர், மலபாருடைய கேரளவர்மா, மைசூருடைய கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. ஸோ நெக்ஸ்ட் 43வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இப்போ மொத்தமாக 4 கூற்று இருக்குது. 4ல் ஒன்று வந்து தவறாக இருக்காது. என்னன்றது கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் துவக்கிய ஆண்டு 1930 மார்ச் 12. உப்பு சத்தியாகிரகம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் உப்பு சட்டத்தை மீறி 10 தொண்டர்கள் உப்பு அள்ளினர். எத்தனை? 10 தொண்டர்கள் உப்பு அள்ளினர். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து வேதாரண்யம். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? வேதாரண்யம். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. நிறைய கொஷின் வந்து இந்த யூனிட் 8 ரிலேட்டடாக அந்த கொஷின் ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து யூனிட் 6 இது கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ இதில் வந்து என்ன மிஸ்டேக்காக இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. என்ன மிஸ்டேக்னா 10 தொண்டர்கள் கிடையாது, 12 தொண்டர்கள், அவ்வளோதான். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ உப்பு சத்தியாகிரகம் வந்து காந்தியடிகள் துவங்கியாண்டு 1930 மார்ச் 12 சரி. இப்போ வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் உப்பு சட்டத்தை மீறி வந்து எத்தனை தொண்டர்கள்? 12 தொண்டர்கள் உப்பாளினர். அப்போ 10ன்றதுனால தவறு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் எங்கே இருக்குன்னா வேதாரண்யத்தில் வந்து இருக்குது. உப்பு சட்டங்களை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மிணி லட்சுமிபதி என்பது சரி. ஸோ நெக்ஸ்ட்டு 44வது கொஸ்டின். கோயமுத்தூர் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு. கோயமுத்தூர் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1800 ஜூன். கோயமுத்தூர் கிளர்ச்சி அப்போ 1800 ஜூன். நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின். கூற்று 1. ராஜாஜி மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். எது? மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக வந்து எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு? சேலத்தில். கூற்று 2. இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். என்ன வரி? விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. ராஜாஜி மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். ஸோ நெக்ஸ்ட் 46வது கொஷின். கூற்று 1. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துரையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து சிறுவயலில் பதுங்கியிருந்தனர். கூற்று 2. சின்னமருது அவர்களை தமது தலைமையிடமான கமுதிக்கு அழைத்து சென்றார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் தவறானவை. ஏன் தவறு அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துரையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்து சிறுவயலுக்கு போல எங்க கமுதிக்கு
கமுதியில் பதுங்கியிருந்தனர். சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான கமுதி கிடையாது சிறு வயலுக்கு அழைத்து சென்றார். ஸோ அதனால் மாற்றி மாற்றி இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 47வது கொஷின். யாருடைய முயற்சியினால் ஜமீன்தாரர்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது? யாருடைய முயற்சி அப்படின்னா டி. பிரகாசம். டி. பிரகாசம் அவர்களுடைய முயற்சியினால் ஜமீன்தாரர்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 48வது கொஷின். கூற்று 1. மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு ஜூன் 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு ஜூன் 1801. கூற்று 2. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒட்டப்பட்ட இடங்கள் திருச்சியில் உள்ள நவாபின் கோட்டை, ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரியானது, ரெண்டுமே சரி. இப்போ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்டது யாருன்னு கேட்கலாம், மருது சகோதரர்கள். எப்போன்னு கேட்கலாம், ஜூன் 1801. இது எங்கெங்கே ஒட்டியிருக்காங்க அப்படின்னா திருச்சியில் உள்ள நவாபின் கோட்டையில் ஒரு இடத்துலையும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரில் ஒரு இடத்துல, மொத்தம் 2 இடத்துல வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 49வது கொஷின். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1942 ஆகஸ்ட் 8. ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தின் போது தான் காந்தியடிகளை வந்து செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வழங்கினார். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ? 1942 ஆகஸ்ட் 8. ஸோ நெக்ஸ்ட் 50வது கொஷின் பாருங்கள். 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். பாருங்கள், இந்த டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் எங்கே தூக்கில் போட்டிருக்காங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டை. திருப்பத்தூர் கிடையாது, திருப்பத்தூர் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பத்தூர் இருக்குது, இது திருப்பத்தூர் கோட்டை. நெக்ஸ்ட் 51வது கொஷின். 1709 முழுமையான அச்சகம் டேஸ் என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். எங்கே நிறுவப்பட்டது? தரங்கம்பாடியில். யாருடைய முயற்சியால் அப்படின்னா சீகன் பால்கு. 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு 52வது கொஷின். 1801 நவம்பர் 16 ஊமத்துறையும் செவத்தையாவும் தலை துண்டாக்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1801 நவம்பர் 16. ஸோ நவம்பர் 16 ஊமத்துறையும் செவத்தையாவும் தலை துண்டாக்கப்பட்ட இடம் எங்கே? பாஞ்சாலங்குறிச்சி. உவே சுவாமிநாதர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? பாருங்கள், சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1893. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா புறநானூறு. இது வந்து 1894. புறநானூறு வந்து 1894. ஸோ அதனால் இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின். கூற்று 1. கலகக்காரர்களில் 72 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். எங்க? மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். எத்தனை பேர்? 72 பேர். கூற்று 2. மருது சகோதரர்கள் கழகம் வேலூர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மருது சகோதரர்கள் கழகம் வேலூர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 72 கிடையாது, 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இது வேலூர் புரட்சி வந்து கிடையாது, 2வது பாளையக்காரர் போர். மருது சகோதரருடைய கழகம் வந்து 2வது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் 55வது கொஷின். கூற்று 1. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் F.W. எல்லிஸ். எப்போ? 1816. கூற்று 2 பாருங்க. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் ராபர்ட் கால்டுவெல்.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1 மட்டும் வந்து சரி. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, ராபர்ட் கால்டுவெல் கிடையாது. அதுவும் எஃப்.டபிள்யூ. எல்லிஸ் தான். அதாவது தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யாரு? எஃப்.டபிள்யூ. எல்லிஸ். கூற்று 1 சரியா இருக்கு. 1817 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் வந்து எஃப்.டபிள்யூ. எல்லிஸ். நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின். எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர்? ஸோ எப்போ அப்படின்னா 1801 ஜூலை 31 இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர்? 1801 ஜூலை 31. திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தில் இல்லை என்பதையும் நிலைநாட்டியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தில் இல்லை என்பதையும் நிலைநாட்டியவர் யாரு? ராபர்ட் கால்டுவெல். 58வது கொஸ்டின். தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களையும் 1805 ஜூலை 31 அன்று தூக்கிலிடப்பட்ட இடம் எங்க அப்படின்னா சங்ககிரி. தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களையும் 1805 ஜூலை 31 அன்று தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து சங்ககிரி. 59வது கொஸ்டின். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யார் அப்படின்னா எம். சிங்காரவேலர். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி வந்து எம். சிங்காரவேலர். நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின். சர் ஜான் காடக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகள் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பாருங்க. இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது. கூட்டு 2 பாருங்க. தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். புதிய வகை தலைப்பாகையில் விலங்கு தோலினால் ஆன இலட்சணை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. அதாவது கூற்று 1, 2, 3 3மே வந்து சரி. ஸோ இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது. தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். புதிய வகை தலைப்பாகையில் விலங்கு தோலினால் ஆன இலட்சணை. ஸோ இதுதான் வந்து அவருடைய புதிய இராணுவ விதிமுறைகள். ஸோ நெக்ஸ்ட்டு 61வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். அதாவது தவறானது என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர் யாருன்னா பதிமார் கலைஞர். முதலாக வாதாடியவர் வந்து பதிமார் கலைஞர். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பதிமார் கலைஞர். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வந்து மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என கருதப்படுபவர் வந்து ராபர்ட் கால்டுவெல். ஸோ இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஏன் தவறுனா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என கருதப்படுவர் யாருன்னா மறைமலை அடிகள். அது ராபர்ட் கால்டுவெல் வந்து கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. அதாவது சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர் வந்து பதிமார் கலைஞர். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பதிமார் கலைஞர். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என கருதப்படுவர் வந்து மறைமலை அடிகள். இப்போ வேலூர் அடுத்து 62வது கொஸ்டின். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஸோ எப்போ 1806 ஜூலை 10 வேலூர் புரட்சி நடைபெற்றது 1806 ஜூலை 10. இருங்க, இது ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இந்த இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி மொபைலில் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நமக்கு அது கரெக்டாக இருந்தது. கம்ப்யூட்டரில் பண்ணும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அது போக போக வந்து சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 63வது கொஷின். மறைமலை அடிகள் பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்க, இயற்பெயர் வந்து வேதநாயகம். ஞானசாகரம் அப்படின்றது அவருடைய பத்திரிகை. அது வந்து அறிவு கடல் என பெயர் மாற்றம். சமரச சன்மார்க்க சங்கம் என்பதை பார்த்தீங்கன்னா பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம். மறைமலை அடிகள் சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். ஸோ இதில் எது தவறானதுன்னா ஆப்ஷன் ஏ. அவருடைய பெயர் வந்து வேத நாயகமும் கிடையாது, வேதாச்சலம்.
அவருடைய இயற்பெயர் வந்து வேதாச்சலம். மீதி எல்லாமே சரி. அவருடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஞானசாகரம். அதை வந்து அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் வந்து செய்தார். சமரச சன்மார்க்கம் என்பதை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் வந்து செய்தார். மறைமலை அடிகள் வந்து சித்தாந்த தீபம் என பத்திரிகையில் பணிபுரிந்தார். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 64வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை கண்டறிக. இதை பாருங்க. வேலூர் புரட்சியில் முதல் பலியானவர் மேஜர் கூட்ஸ். வேலூர் கழகம் தொடர்பான கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் கர்னல் பான்கோர்ட். வேலூர் புரட்சியின் போது மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் ஐதர் அலி. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து தவறு. 3 ஏன் தவறுனா, வேலூர் புரட்சியில் முதல் பலியானவர் யார் அப்படின்னா கர்னல் பான்கோர்ட். இவர் தான் முதல் பலி. அப்போ கூற்று 1க்கு வந்து இதுதான் சரி. வேலூர் கழகம் தொடர்பாக கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யாருன்னா மேஜர் கூட்ஸ். அப்போ மேலே இருக்குது பாருங்கள், இதுக்கு உண்டானது 2வதுக்கு. இதெல்லாம் மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. வேலூர் புரட்சியின் போது மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் யாருன்னா ஹைதர் அலி கிடையாது, பதே ஹைதர். அவர் தான் வந்து மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டார். ஸோ நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின். கூற்று 1. 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் என அமைப்பை சி. நடேசனார் உருவாக்கினார். கூற்று 2. பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று மாறியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 1ம் சரி, 2ம் சரி. கூற்று 1 பாருங்க. 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் என அமைப்பை சி. நடேசனார் உருவாக்கினார். பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று மாறியது. பின்னாளில் எப்படி மாறியது? மதராஸ் திராவிட சங்கம் என மாறியது. நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின். வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்களை டேஸ் டேஸுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஸோ எங்கே அப்படின்னா அது கல்கத்தா. அதாவது வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்களை கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின். ஜூலை 1916 திருவல்லிக்கேணியில், அதாவது திருவல்லிக்கேணிங்கிறதுனா சென்னையில், திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் அப்படின்னா சி. நடேசனார். எப்போ? ஜூலை 1914 திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் வந்து சி. நடேசனார். நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின். வேலூர் புரட்சியை அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 7000 பகோடாக்கள். வேலூர் புரட்சியை அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகை வந்து 7000 பகோடாக்கள். நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. நீதி கட்சியின் முதல் அமைச்சரவையை அமைத்தவர் வந்து ஏ. சுப்பராயலு. ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கென தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி எந்த ஆண்டு அங்கீகரித்தது? 1920. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஏன் தவறுனா 1920 கிடையாது, 1921. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. பாருங்கள். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போ? 1920. நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை அமைத்தவர் யார்? ஏ. சுப்பராயலு. ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கென தங்கு விடுதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி எந்த ஆண்டு அங்கீகரித்தது? 1920. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா பூலித்தேவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? பூலித்தேவர். ஸோ நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின். 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாருங்க. மொத்தம் 4 கூற்று இருக்கு, பார்க்கலாம். கூற்று 1 பாருங்க. பாளையக்காரர் முறை காகதிய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. கூற்று 2 பாருங்க. கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் பூலித்தேவர் நிற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார்.
கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்று வழி நடத்தினார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. அதாவது முதல் 3 1, 2 மற்றும் 3 சரி. 4 வந்து தவறு. 4 ஏன் தவறுனா, ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மனுடைய படைப்பிரிவு கிடையாது. பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்று வழி நடத்தினார். மீதி எல்லாமே சரியா இருக்கு. மீதி எல்லா பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ பாளையக்காரர் முறை காகதிய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. ஏங்க பிரதாபருத்ரன் காகதிய பேரரசில் பிரதாபருத்ரனுடைய ஆட்சி காலத்தில். கான் சாஹிப் இறப்புக்கு பின் பூலித்தேவர் வந்து நெற்கட்டு சேவலை வந்து கைப்பற்றினார். எப்போனா 1764. இதே வந்து அந்த யூசப் கான் வந்து துரோகி என குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டது 1764 தான். ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவர். ஸோ நெக்ஸ்ட்டு 73வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். 73வது கொஷின் பாருங்கள். நீதி கட்சி 2 வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்ட ஆண்டு 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15. நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்த ஆண்டு 1924. 1924. பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு 1926. நீதி கட்சி இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1926. இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், பணியாளர் தேர்வு வாரியம், இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வு ஆணையம், இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன் தவறுனா 1926 கிடையாது, 1929. பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு 1929. 26 வந்து தவறு. ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு 74வது கொஷின் பாருங்கள். சரியானதை தேர்ந்தெடு. மொத்தம் இதுலேயே வந்து ஒரு 4 கூற்று இருக்குது பாருங்கள். சரியானதை தேர்ந்தெடு. இதில் பாருங்கள் 4 இருக்குது. கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபாலநாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். கார்ன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகள் திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 2 மற்றும் 3 ஆகியவை சரி. இப்போ 1 தவறு. 1 ஏன் தவறுனா, கர்னல் கேம்பல் வந்து கிடையாது. கர்னல் ஹேரான் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. அப்போ 4 தவறு. கார்ன்வாலிஸ் கிடையாது, வெல்லஸ்லி பிரபு தான் மே 1799 கம்பெனி படைகள் திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு 75வது கொஷின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? ஸோ பாருங்கள். பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வைத்த ஆண்டு. இது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஒரு 2023 நினைக்கிறேன். அது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் படிச்சிருக்கேன். இது 1917 to 1918. வைக்கம் போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்தவர் ஜார்ஜ் ஜோசப். வைக்கம் போராட்டத்தில் உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் பெரியார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 வந்து சரி, 1 தவறு. பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வைத்த ஆண்டு வந்து 1918, 19. 17, 18 கிடையாது, 18, 19. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 76வது கொஷின் பொறுத்துக்க பாருங்கள். தீர்த்தகிரி வந்து தீரன் சின்னமலையோட இயற்பெயர் தான் தீர்த்தகிரி. அவர் தான் வந்து ஓடா நிலை அப்படின்ற இடத்துல ஒரு கோட்டையை கட்டி ஆங்கிலேயர் வந்து எதிர்த்திருப்பார். ஸோ தீர்த்தகிரினா ஓடா நிலை. கோபாலநாயக்கர் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? திண்டுக்கல். பானர் மேன் வந்து ராமலிங்கரை வந்து தூது அனுப்பி கோட்டையுடைய ரகசியங்களை வந்து பெற்றிருப்பார். சுபேதார் ஷேக் ஆதம் வந்து வேலூர் புரட்சி. கர்னல் பான்கோட் வேலூர் கோட்டை. அதாவது அந்த வேலூர் கோட்டையில் நடந்த சண்டையில் முதல் பலியானவர் தான் கர்னல் பான்கோட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு 77வது கொஷின். கூற்று 1. சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று பெரியார் மனம் வருத்தம் அடைந்தார். எங்க? சேரன்மாதேவி குருகுல பள்ளியில். கூற்று 2 பாருங்க. இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் வ.வே. சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. சேரன்மாதேவி குருகுலப் பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று பெரியார் மனவருத்தம் அடைந்தார். இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் வ.வே. சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது. அப்ப 2மே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியானவை எது? மருதநாயகம் வந்து கான் சாகிப், பூலித்தேவர் வந்து ஒண்டிவீரன், செல்லமுத்து சேதுபதி வேலு நாச்சியார், கட்டபொம்மன் சிவ சுப்பிரமணியம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 4மே வந்து சரி. அதாவது மருதநாயகத்துடைய இயற்பெயர் தான் வந்து அதாவது மருதநாயகத்துடைய இன்னொரு பெயர் தான் கான் சாகிப். மதமாற்றத்திற்கு பின் அந்த கான் சாகிப் அப்படின்ற பெயர் வந்து வரும். யூசப் கானும் அவருடைய பெயர் தான். பூலித்தேவர் அவருடைய படையில் வந்து படைப்பிரிவின் ஒன்றுக்கு தலைமை ஏற்றவர் தான் ஒண்டிவீரன். செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் தான் வேலு நாச்சியார். கட்டபொம்மனுடைய அமைச்சர் தான் சிவ சுப்பிரமணியம். ஸோ அப்போ 4மே வந்து சரி. நெக்ஸ்ட் 79. பெரியார் தொடங்கிய பத்திரிகைகள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க, குடியரசு 1925, ரீவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1935. இதில் வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு தான். 1935 கிடையாது, 1934. விடுதலை இது வந்து 1935. அப்போ இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பத்திரிகை ப்ளஸ் ஆண்டு. அதனால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகுத்தறிவு 1934ன்னு போட்டுக்கோங்க. விடுதலை 1935. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின். எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது? எந்த அமைப்பு அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் எனும் அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் வந்து நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். இதுவும் வந்து எக்ஸாமில் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா குடியரசு. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? குடியரசு. 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். எந்த ஆண்டு? 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி. முத்துசாமி. தான் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் வந்து 83வது கொஸ்டின். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பெரியார். அதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் இந்த 2-3 லெசன்லேருந்து கேட்காத கொஷினே கிடையாது. அந்தளவுக்கு கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 84வது கொஷின். கூற்று 1 பாருங்கள். தி இந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கிய ஆண்டு 1878. கூற்று 1 வந்து தி இந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கிய ஆண்டு 1878. கூற்று 2. சுதேசிமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் டி. முத்துசாமி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா டி. முத்துசாமி வந்து கிடையாது. யார் அப்படின்னா ஜி. சுப்பிரமணியம். தி இந்திரம் செய்தி பத்திரிகை தொடங்கிய ஆண்டு 1878. அதை தொடங்கியவரும் ஜி. சுப்பிரமணியம் தான். சுதேசிமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவதலை தொடங்கியவரும் ஜி. சுப்பிரமணியம் தான். ஸோ கூற்று 1 சரியாக இருக்குது, 2 வந்து டி. முத்துசாமி என்பது தவிர. அந்த இடத்துல ஜி. சுப்பிரமணியம் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்கள். சேலம் மாநாட்டில் நீதி கட்சிக்கு திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 1942. பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலின் ஆசிரியர் சிங்காரவேலர். பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து சிங்காரவேலர். தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு வந்து 1988. பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 வந்து தவறு. ஸோ 3 ஏன் தவறுனது சொல்ல பாருங்க. சேலம் மாநாட்டில் நீதி கட்சிக்கு திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 1944. இதெல்லாம் வந்து கேட்டு நிறைய டைம் கேட்ட கொஷின். 1944 அப்படி துவச்சி எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ தான் கேட்கறதில்ல. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பழசெல்லாம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பெண் ஏன் அடிமையானால் இது வந்து சிங்காரவேலர் வந்து கிடையாது, பெரியார். தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு வந்து 1989. 88 கிடையாது, 89. ஸோ நெக்ஸ்ட்டு 86வது கொஷின். கூற்று 1. 1884 மே 16 சென்னை மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கியவர்கள். பாருங்கள், இது அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் நவுந்து போயிடுச்சு. வீர ராகவாச்சாரி, பி. ஆனந்தச்சார்லு, பி. ரங்கையா.
கூற்று 2 சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. 86வது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானது. அதாவது சென்னை மகாஜன சபை பாருங்கள் 1884 மே 16 வந்து தொடங்கியவர்கள் பார்த்தீங்கன்னா எம். வீரராகவாச்சாரி, பி. ஆனந்தாச்சார்லு, பி. ரங்கையா. இந்த சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி. ரங்கையா. ரெண்டுமே வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு 87வது கொஸ்டின். கூற்று 1 இரட்டைமலை சீனிவாசரின் சுயசரிதை நூல் ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கமாகும். இது 1938 வெளியிடப்பட்டது. இது ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம். இந்நூல் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா ஆண்டு வந்து 1938 கிடையாது, 1939. மீதியெல்லாம் சரியாக இருக்குது. இரட்டைமலை சீனிவாசரின் சுயசரிதை நூல் வந்து ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கமாகும். இது வந்து 1939 வெளியிடப்பட்டது. இந்நூல் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 88வது கொஷின். சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கைகள் தவறானது எது? பாருங்கள். இப்போ குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் வந்து இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது. இதெல்லாம் சென்னை மகாஜன சபையோட முக்கியமான கோரிக்கைகள். வரிகளை அதிகரிப்பது, இராணுவ குடிகள் நிர்வாக செலவுகளை குறைப்பது. ஸோ இதில் எது தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் தவறு. வரிகளை அதிகரிப்பு கிடையாது, வரிகளை குறைப்பது அவங்களுடைய கோரிக்கை. அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து 89வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசன். எப்போ? 1893. இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் 1930, 1931 நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார். இரட்டைமலை சீனிவாசன் 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவர். 1929 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என அமைப்பை உருவாக்கியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஏன் ஆப்ஷன் டி தவறுனா 1929 கிடையாது, 1928. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என அமைப்பை உருவாக்கியவர் தான் மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஆண்டு வந்து 1928. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 90வது கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் WC பானர்ஜி தலைமையில் 1885 எங்கு நடைபெற்றது? எங்கே அப்படின்னா பம்பாயில் வந்து நடைபெற்றது. எது? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் யாருடைய தலைமை? WC பானர்ஜி தலைமையில் 1885 எங்கு நடைபெற்றது? பம்பாயில் வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு 91வது கொஷின். மயிலை சின்னத்தம்பி ராஜா பற்றி சரியானதை தேர்ந்தெடு. பாருங்கள், 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களில் முக்கியமானவர் யார்? மயிலை சின்னத்தம்பி ராஜா. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கியவர்களில் ஒருவர் ஆவார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். இது கொஷினாக கேட்டிருக்காங்க. சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டுள்ளார். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டுள்ளார். இதில் வந்து இது வந்து கொஷின் என்ன அப்படின்னா, இது கொஷினில் வந்து ஒரு சின்ன நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். இது சரியானதை தேர்ந்தெடு கிடையாது, தவறானதை தேர்ந்தெடுன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும் ஆன்சரு. ஸோ தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஏன் தவறுனா சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டுள்ளார். தலைவராக கிடையாது, துணைத் தலைவராக செயல்பட்டுள்ளார். மீது 3மே வந்து சரி. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் மயிலை சின்னத்தம்பி ராஜா. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் இவர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் வந்து இவர் தான். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டுள்ளார். ஸோ நெக்ஸ்ட்டு 92வது கொஷின். கூற்று 1. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் 76 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூற்று 2. இதில் 24 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் ஆவர். எத்தனை பேர்? சென்னையை சேர்ந்தவர்கள் 24 பேர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து தவறானவை. ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறுனா 76 பிரதிநிதிகள் கிடையாது, 72 பிரதிநிதிகள்.
இது 24 பிரதிநிதிகள் கிடையாது, 22 பிரதிநிதிகள். இது சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டத்தில எத்தன பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா 72. அதில வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தன பேர்னா 22 பேர். 93வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அதாவது மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கப்பட்டது 1918. இதெல்லாம் பொறுத்துக்கல்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் லேபர் யூனியன்னு குடுத்துருக்காங்க. இப்ப சென்னை தொழிலாளர் சங்கம்னு குடுப்பாங்க, அல்லது இங்கிலீஷ்ல டங்கிலீஷ்ல குடுப்பாங்க. எது மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு 1918. இந்திய தேசிய 94வது கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜி. சுப்பிரமணியம். இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு? ஜி. சுப்பிரமணியம். மா. சிங்காரவேலர் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1923. மா. சிங்காரவேலர் வந்து முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு 1923. 96வது கொஸ்டின் கூற்று 1. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு 1886 கொல்கத்தாவில் பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடைபெற்றது. எப்போ? இந்திய தேசிய காங்கிரசுடைய 2வது மாநாடு. கூற்று 2 பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசுடைய 3வது மாநாடு 1887 சென்னையில் தாதாபாய் நௌரோஜி தலைமையில் நடைபெற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே தவறு. கூற்று 1ம் தவறு, 2ம் தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இது வந்து 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி கிடையாது. 3வது மாநாடு தாதாபாய் நௌரோஜி கிடையாது. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். 2வது மாநாடு வந்து தாதாபாய் நௌரோஜி தலைமையிலும், 3வது மாநாடு தான் பத்ருதீன் தியாப்ஜி தலைமையிலும் வந்து நடைபெற்றது. ஆண்டு, இடம் எல்லாமே சரியா இருக்கு. இப்போ இந்திய தேசிய காங்கிரசுடைய 2வது மாநாடு நடைபெற்றது 1886 கொல்கத்தாவில் நடைபெற்றது, தாதாபாய் நௌரோஜி தலைமையில் நடைபெற்றது. 3வது மாநாடு 1887 சென்னையில் தான் நடைபெற்றது. தலைமை வந்து பத்ருதீன் தியாப்ஜி. சென்னையில் 1000 விளக்குல மக்கீஸ் தோட்டத்தில் வந்து நடைபெற்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 97வது கொஸ்டின். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மா. சிங்காரவேலர். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யாரு? மா. சிங்காரவேலர். 98வது கொஸ்டின். கூற்று 1. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு 1887 சென்னை 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. இப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி சொன்னேன். கூற்று 2. இதில் கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 352 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரியாக இருக்குது, கூற்று 2 வந்து தவறாக இருக்குது. ஸோ 2 ஏன் தவறுனா, இது 352 கிடையாது, 362 மாற்றிக்கோங்க. 362ன்னு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மீதி எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸுடைய 3வது மாநாடு எங்கே நடந்துச்சு? 1887 சென்னை 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கீஸ் தோட்டத்தில் வந்து நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 362 பிரதிநிதிகள் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். ஸோ ரைட்டா. நெக்ஸ்ட்டு 99வது கொஸ்டின். 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். எப்போ? 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆபிரகாம் பண்டிதர். 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின், வெற்றிகரமாக வந்துட்டோம். 1906 அக்டோபர் 16 எப்போ? 1906 அக்டோபர் 16 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஸோ யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். 1906 அக்டோபர் 16 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வந்து வ.உ. சிதம்பரனார். ஸோ வெற்றிகரமாக 100 கொஷினுக்கான எக்ஸ்பிளைன் நம்ம வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வந்து கொண்டு போவோம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.